அக்கா சங்கத்துக்கு லோன் எழுதி போட்டிங்களே அது என்னக்கா ஆச்சு? மேனேஜர் எதுனா சொன்னாங்களா இல்லை என்ஜிஓவில் ஏதாவது சொன்னாங்களாக்கா? அது ஒன்றும் சொன்னல சின்ன பொண்ணு. அது என்னமோ வியாழன் வெள்ளின்னு சொன்னாங்க. அநேகமாக வெள்ளிக்கிழமை ரேட்டிங்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பிளான் எல்லாம் போட்டு வச்சுருக்குறேங்க்கா அந்த லோன் வந்தா. வந்துருமா சின்ன பொண்ணு? அநேகமாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. ஆஹா, சின்ன பொண்ணுங்க தான் இருக்கிறாளா? சரி போவோம். என்ன மாநாடு கூட்டிட்டீங்களா 2 பேரும்? அது ஒன்றும் இல்லைண்ணே, சங்கத்துக்கு லோன் எழுதி போட்டோம் இல்லையா, அது எப்போ வரும்னு சொல்லி அக்கா கிட்ட கேட்டு போகலான்ட்டு வந்தேன். சரிம்மா சரி. எப்படி போய் இவகிட்ட ஆரம்பிக்கிறது? ஆரம்பிச்சா பத்ரகாளி மாதிரியே ஆடுவாளே. என்ன வழி இல்லையே. சரி கேட்போம். ஏம்மா கவிதா, உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. அண்ணே சரி நான் கிளம்புறேன்னே. அடட போகாதம்மா, உனக்கு தெரியாது நாங்கள் என்ன பர்சனல் பேச போகிறோம். இங்கே இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பாத. ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் வந்து 2 நாள் பிக்னிக் கூப்பிட்டு போகிறாங்களாம். ஃபேமிலியோடு கூப்பிட்டு போவாங்கன்னு நினச்சா ஃபேமிலி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஜென்ஸ் மட்டும் தான் போகிறோம். போயிட்டு 2 நாள் ஆகும். நான் போயிட்டு வரட்டுமா கவிதா? சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன கவிதா சட்டுன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆமாண்ணே, ஜோசப் கூட சொன்னார், அவரும் 2 நாள் போயிட்டு வரேன்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லியிருக்கேன்னா என்னைக்கு போகிறீங்க? அவ்வளோதாம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். போய் ஜோசப்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்கணுக்கா, டைம் ஆயிரும். நான் போயிட்டு வரேன்க்கா. அண்ணே போயிட்டு வரேனே. என்ன பழக்கம் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சின்ன பொண்ணு வீட்டுக்காரெலாம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லினுக்கிறாங்க. சொல்லுங்க, அவங்க நாத்தனா வீட்டுக்காரரும் அதே மாதிரி சொன்னாங்கன்ட்டு எனக்கு இப்போதான் பேசிட்டு இருந்தா. நீங்களே சொல்லுவீங்கன்னு தான் பார்த்தேன். கடைசி நேரத்தில் கிளம்பும் போது தான் சொல்றீங்க. ஏன், என்ன காரணத்துக்கு இப்படி நீங்க பண்ணுவீங்க? என்ன காரணம்னா, எப்பயாச்சும் கிளம்பும் போதெல்லாம் ஏதாவது சொல்லிடுற. இப்போ கிளம்பும் போது திடீர்னு போவேனான்னு சொன்னா நான் என்ன செய்யட்டும்? நானே அதனால தான் கிளம்பும் போது சொல்றது உனக்கிட்ட. ஓஹோ, சார் அந்த நினைப்பில் தான் இருப்பீரோ? நல்லா கேட்டுக்கோறோ மனுஷா. இதே கடைசி தடவை நீ டூர் போறது. இதுக்கு மேல போறதா இருந்தா வச்சுக்கோவே, அவ்வளவுதான், பத்ரகாளியோட மேலாயிருவேன், உசார். அது அடுத்த வாட்டி போகும்போது பேசிக்கலாம். இப்ப போய் உன் ஜோலியை பாரு நீனு. மனுஷனுக்கு மட்டும் எவ்வளவு சொன்னாலும் மண்டியில் ஏறதே இல்லப்பா. சரி கவிதா, நான் போயிட்டு வரேன். யோ மனுஷா, எங்கேயா பேக்கான துணி எதுவுமே எடுத்துட்டு போகாத, நீ பாட்டு இப்படியே கிளம்பிட்ட? அதெல்லாம் உங்களுக்கு தான் தேவைப்படும் சரியா? நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பகலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபோட்டோ பிடிக்க ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபோட்டோ பிடிக்க ஒரு மேக்கப்பு. அதனால உங்களுக்கு தான் அத்தனை பேக் தேவைப்படும், எங்களுக்கெல்லாம் தேவைப்படாது. ஆஃபீஸில் 2 செட்டு ட்ரெஸ் இருந்துச்சு, அதனால மதன் கிட்ட அவன் எடுத்துட்டு வந்துடுவான். சரியா, நான் போயிட்டு வரேன். யோ ரொம்ப தாயா ஆடுறீரு நீ போயிட்டு வாரும், உனக்கு கச்சேரி உண்டு. சரி, ஏதாவது செய்யட்டுங்களா? தயவு செஞ்சு எனக்கு ஃபோனு மட்டும் பண்ணாதடி, அதான் நீ செய்யறதுலயே பெரிய விஷயம் எனக்கு. போயிட்டு வாரேன் மனுஷா, எங்க வீட்டுக்கு தானே வரணும். வாடி மாப்பிள்ள, உனக்கு இருக்குது கச்சேரி.